இந்த காயை நகர்த்துகிறார். நகர்வு 25. விஸ்வநாதன் ஆனந்த் தனது மந்திரியை ஏஆர் முன்னெடுத்துச் செல்கிறார். மையச் சதுரங்களை தன்வசப்படுத்த இந்த நகர்வை மேற்கொள்கிறார். நகர்வு 26. வெசலின் டோப்பலோவ் தனது யானையை ஏ3 விளையாடுகிறார். எதிரியின் அடுத்த கட்ட நகர்வை முன்கூட்டியே கணித்து ஆடுகிறார். நகர்வு 26. விஸ்வநாதன் ஆனந்த் தனது மந்திரியை பி7 நகர்த்துகிறார். காய்களின் ஒருங்கிணைப்பை வலுப்படுத்த இது ஒரு சிறந்த முயற்சி. நகர்வு 27. வெசலின் டோப்பலோவ் தனது குதிரையை பி3 தேர்வு செய்கிறார். ஆட்டத்தின் போக்கை தனக்கு சாதகமாக மாற்ற காய்களை நகர்த்துகிறார். நகர்வு 27. விஸ்வநாதன் ஆனந்த் தனது யானையை சி7 களம் இறக்குகிறார். பாதுகாப்பான அதே சமயம் ஆக்ரோஷமான நகர்வாக இது தெரிகிறது. நகர்வு 28. வெசலின் டோப்பலோவ் தனது குதிரையை ஏ5 முன்னெடுத்துச் செல்கிறார். முக்கியமான மூலைவிட்ட பாதையை தன் கட்டுப்பாட்டில் கொண்டு வருகிறார். நகர்வு 28. விஸ்வநாதன் ஆனந்த் தனது மந்திரியை ஏ8 விளையாடுகிறார். எதிரியின் பலவீனத்தை குறிவைத்து இந்த காயை நகர்த்துகிறார். நகர்வு 29. வெசலின் டோப்பலோவ் தனது குதிரையை சி4 நகர்த்துகிறார். மையச் சதுரங்களை தன்வசப்படுத்த இந்த நகர்வை மேற்கொள்கிறார். நகர்வு 29. விஸ்வநாதன் ஆனந்த் தனது சிப்பாயை ஏ5 தேர்வு செய்கிறார். எதிரியின் அடுத்த கட்ட நகர்வை முன்கூட்டியே கணித்து ஆடுகிறார். நகர்வு 30. வெசலின் டோப்பலோவ் தனது சிப்பாயை ஈ4 களம் இறக்குகிறார். காய்களின் ஒருங்கிணைப்பை வலுப்படுத்த இது ஒரு சிறந்த முயற்சி. நகர்வு 30. விஸ்வநாதன் ஆனந்த் தனது சிப்பாயை எ5 முன்னெடுத்துச் செல்கிறார். ஆட்டத்தின் போக்கை தனக்கு சாதகமாக மாற்ற காய்களை நகர்த்துகிறார். நகர்வு 31. வெசலின் டோப்பலோவ் தனது சிப்பாயை ஈ5 எதிரியின் காயை வெட்டி வீழ்த்தி ஆதிக்கத்தை நிலைநாட்டுகிறார். நகர்வு 31. விஸ்வநாதன் ஆனந்த் தனது சிப்பாயை ஈ4 நகர்த்துகிறார். முக்கியமான மூலைவிட்ட பாதையை தன் கட்டுப்பாட்டில் கொண்டு வருகிறார். நகர்வு 32. வெசலின் டோப்பலோவ் தனது சிப்பாயை எ4 எதிரியின் காயை வெட்டி வீழ்த்தி ஆதிக்கத்தை நிலைநாட்டுகிறார். நகர்வு 32. விஸ்வநாதன் ஆனந்த் தனது ராணியை ஈ4 எதிரியின் காயை வெட்டி வீழ்த்தி ஆதிக்கத்தை நிலைநாட்டுகிறார். நகர்வு 33. வெசலின் டோப்பலோவ் தனது ராஜாவை ஏ3 முன்னெடுத்துச் செல்கிறார். எதிரியின் அடுத்த கட்ட நகர்வை முன்கூட்டியே கணித்து ஆடுகிறார். நகர்வு 33.